ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். இயேசு அதற்கு, கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் போதும். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவோட சீசர்கள் 12 பேர் அவர்கள் இயேசுவை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு நிறைய விசுவாசத்தை கொடுங்க, நீங்க சொல்றபடியெல்லாம் நாங்கள் செய்யறதுக்கு, அற்புதங்களை பார்ப்பதற்கு, அற்புதங்களை செய்வதற்கு எங்கள் விசுவாசத்தை எங்களுக்கு வர்த்திக்க பண்ணுங்க. நிறைய நேரம் எங்களுக்கு சந்தேகம் வருது, எங்களால் முடியலன்னு சொல்றாங்க. அப்போ இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் போதும், எல்லாமே நடக்கும். தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு கால வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுறார், விசுவாசமே இல்லாமல் இருக்காயா, சோர்ந்து போயிருக்காயா, நிறைய காரியங்களை அற்புதம் நடக்கலை, அதிசயம் நடக்கலை, மாற்றங்கள் உண்டாதனால ரொம்ப சோர்ந்து போய் என்ன செய்வேன் என்று சொல்லி நம்பிக்கையே இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்கியா? கர்த்தர் சொல்றாரு, கடுகளவு உனக்கு விசுவாசம் இருந்தால் போதும். இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ பேசினா அது வேரோடு பிடுங்கி போய் சமுத்திரத்தில் போய் விழுவினார். தேவன் இன்றைக்கு பெரிய பெரிய அற்புதங்களை பார்ப்பதற்கு, பெரிய பெரிய அதிசயங்களை அனுபவிப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையில பலத்த அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதற்கு தேவன் இந்த கால வேளையில உங்ககிட்ட என்கிட்ட தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? கொஞ்சம் விசுவாசம் இருந்தா போதும். கடுகளவு இருக்கிற தானியங்களே ரொம்ப சின்ன தானியம் கடுகு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கொஞ்சம் விசுவாசம் இருந்தா போதும்பா, மலையவே நீ பெயர்த்துருவ, பெரிய பெரிய அற்புதங்கள் உனக்கு நடக்கும். நிறைய எனக்கு விசுவாசம் இல்லையே, நான் ஒன்றும் பெரிய ஊழியக்காரர் இல்லையே அப்படின்னு நினைக்காத. சாதாரண உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, இனி என்னை நம்பு, என்னை விசுவாசி, கடுகளவு உனக்கு விசுவாசம் இருந்தால் போதும், நிச்சயம் உன் வாழ்க்கையில அற்புதம் கட்டாயம் நடக்கும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.